بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மௌலிது ஓர் வழிகேடு என்பது எனக்கு தரப்பட்டிருக்கிறது தலைப்பாக. இந்த மௌலிது ஓர் வழிகேடு என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் அலர்ஜி ஆயிட்டாங்க. இந்த ஊர்க்காரங்கள்லாம் கடுமையான எதிர்ப்புகள். அவனா அப்துல் ரஹ்மான் பிரதோசியா திட்டுவான என்றெல்லாம் விமர்சனங்கள். திட்டுவதற்காக இவ்வளவு செலவழித்து நம்ம மீட்டிங்க போடுறோம். இஸ்லாத்தை தவறாக ஒருவன் சித்தரிக்கும் பொழுது, இஸ்லாத்தில் இல்லாத இருப்பதாக காட்டும் பொழுது அதை நாம் மறுக்கத்தான் வேண்டும். அதுதான் அடிப்படை. இப்போ சில அடிப்படை விஷயங்களை நான் சொல்லிட்டு வர்றேன். கொல்லின் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா? முதல்ல இந்த ஆலிம் சாக்கள் அதை சொல்லட்டும். இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இல்லை என்று சொன்னால் ஏன் சட்டையை பிடிச்சி வந்து கேளு, எங்கடா இருக்குன்னு கேளு. இருந்தால் ஒத்துக்கொள். இன்றைக்கு இந்த இஷா தொழுகையில் கூட அந்த இமாம் ஓதினார், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் அப்படின்னு ஒரு வசனம் அந்த தொழுகையில் ஓதினார். இஷா தொழுகையில் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இந்த வசனத்துக்கு அர்த்தம், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன் தூதரிடம் சரியான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ரசூலாட்ட ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, இந்த தூதரிடம் சரியான நேர்வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். வதீனில் ஹக், அதுதான் உண்மையான வழி, சத்திய மார்க்கம். லியுத்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் உள்ளான மற்ற சட்டங்களை, சமயங்களை, மதங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு விண்பண்ணி முன்னுக்கு செல்லக்கூடிய ஒரு அழகான வழியை இந்த முகமது நபி இடத்தில் அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். வலௌகரிஹல் முஷ்ரிகூன், அப்படி இந்த முகமது நபி கொண்டு வந்த அந்த வழி இருக்கிறது, அது இணை வைப்பவர்களுக்கு எரிச்சலாக இருந்தாலும் சரி அப்படின்னு இந்த குர்ஆனுக்கு அர்த்தம். அந்த வசனத்துக்கு இந்த பள்ளி இன்னைக்கு இஷாவில் ஓதுன வசனம் இது. இவ்வளவு தெள்ள தெளிவாக வசனம் இருக்குது. இந்த நபி கொண்டு வந்ததுதான் சரியான வழி என்று ஓதுகிறார்கள். அப்புறம் எங்க இருந்து வந்தாரு ஷாஃபி இமாமும் ஹனஃபி இமாமுன்னு கேட்கிறோம். ஷாஃபி இமாம்டே அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுத்து அனுப்புனா, ஹனஃபி இமாம்டே கொடுத்து அனுப்புனானா, அல்லது முஹைத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனானா? நபிகள் பெருமானார் வீட்டிற்கு ஜிப்ரைல் வந்தார்களா அல்லது ஷாஃபி இமாம் வீட்டுக்கு வந்தாரா ஜிப்ரைல் அப்படின்னு கேட்கிறோம். பார்த்தீர்களா ஷாஃபி இமாமை இதில் அவமதிப்பு என்ன இருக்கு? ஷாஃபி இமாம் திட்டவா செஞ்ச? அடே, நபிகள் பெருமானாருடைய வீட்டிற்கு ஜிப்ரைல் வந்து நேர்வழியை அல்லாஹ்வுடைய வழியை கொடுத்து விட்டு சென்றார் என்பது வரலாறு. அதை நீங்கள் நம்புகிறீர்கள். ஷாஃபி இமாம் வீட்டுக்கு ஜிப்ரைல் வந்தாரா? ஹனஃபி இமாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரா? வரவில்லை. இமாம்களை அவர்கள் மதிப்பதில்லை.
இமாம்களை நாங்கள் மதிப்பதும் இல்லை, அவமதிப்பதும் இல்லை. அது முதல்ல விளங்கிக்க. முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானிய நான் மதிக்கிறேனா அவமதிக்கிறேனா? மதிக்கவும் இல்லை, அவமதிக்கவும் இல்லை. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன குடியா மொழி போச்சு இப்படி சொல்லிட்டான். நான் கேட்கிறேன், முகமது நபி யார் என்று தெரியாது என்று சொன்னால் முஸ்லீம் இல்லை. ஒரு முகமது நபி யாருன்னு தெரியாதுங்கிறான், முஸ்லீமா? நான் கேட்கிறேன். ஷாஃபி இமாம் யாருன்னு தெரியாது, முஸ்லீம் தான். ஹனஃபி இமாம்னா யாருன்னு தெரியாது, முஸ்லீம் தான். முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி யாருன்னு தெரியாது, முஸ்லீம் தான். முகமது நபியை தெரியாவிட்டால் முஸ்லிம் இல்லை. இப்ராஹிம் நபியை தெரியாவிட்டால் முஸ்லிம் இல்லை. ஏர்வாடு இப்ராஹிம் சாவை தெரியாவிட்டால் ஒன்றும் இல்லை. அதை விளங்கிடுங்க. இப்ராஹிம் நபியை தெரியாவிட்டால் முஸ்லிம் இல்லை. ஏர்வாடு இப்ராஹிம் சா தர்கா, அவரை பத்தி தெரியணுமா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் ஒருவன் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் தேவையில்லை. உங்கள் ஊரில், அவரவர் ஊரில் நீங்க மக்தப் வச்சு நடத்துவீங்க. மதரசாவில் இந்த 7 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு மதரசா வைத்து நீங்கள் அஜர்த்து ஓதி கொடுக்குறாரோ இல்லையா? எல்லா ஊர்லயும் இருக்குது. அது என்ன சொல்லி கொடுக்காங்க? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். எல்லாரும் மதரசா போனா இதை ஓதிருப்பீங்க. எல்லா மதரசாவும் சின்ன குழந்தை சொல்லி கொடுக்காங்க அஜர்த்துமார். என்ன அர்த்தம் இதுக்கு? அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், நம்புகிறோம். மலக்குகளை நம்புகிறோம். குதுபிஹி வேதங்களை நம்புகிறோம். ருசுலிஹி ரசூல்மார்கள் இறை தூதுவர்களை நம்புகிறோம். மறுமையை நம்புகிறோம். நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வால் நடைபெறுகின்றன என்று நம்புகிறோம். இப்படின்னு சொல்றதான ஈமான் சொல்லி கொடுக்க. ஈமான்னா இதுதான். ஈமான் இதுன்னு சொன்னா எங்கேயாவது ஷாஃபி இமாமை நம்புகிறோம் வருதா? பதில் சொல்லுங்க. ஹனஃபி இமாமை நம்புகிறோம் வருதா? முஹைதீன் அப்துல் காதிர் வருதா? அது ஈமான் சம்பந்தப்பட்டதே கிடையாது. இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இஸ்லாத்தில் நபிகள் பெருமான் ஆரம்பத்தில் சொன்னது இக்ரா பிஸ்மி என்று வசனம் இறங்கியது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உன் இறைவனுடைய பெயரை கொண்டு முகமதை நீர் ஓதுவீராக, படிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல இறக்கலாம். நபிகள் பெருமானார் என்ன சொன்னார்கள்? மா அன பிகாரின், எனக்கு படிக்க தெரியாதே என்றார்கள் நபிகள் பெருமானார். ஓதுவீராக படிப்பீராக என்று ஜிப்ரீல் அல்லாஹ் மூலமாக சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் சொன்ன பதில் என்ன? மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது என்றார். திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து ஜிப்ரீல் ஓத வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வந்தார்கள். எப்படி சொன்னார்கள்? சிறுக சிறுக ஒவ்வொரு விஷயமாக சொன்னார்கள். அதுல ஒரு மேட்டர் நான் சொல்றேன். இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நான் ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா, நம்மளை பத்தி தவறா பேசுவாங்க. சலவாத்து ஓதக்கூடாதுங்கிறான், மௌலித் ஓதக்கூடாதுங்கிறான், பாத்தியா ஓதக்கூடாதுங்கிறான், இப்படிலாம் சொல்லுவாங்க. சலவாத்து ஓதக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. இதை முதல்ல விளங்கிக்க. நம்மை அவமரியாதையாக பேசுவது, பண்பற்று பேசுவது, திட்டுவதெல்லாம் அவர்கள் தான். நம்ம திட்டம்னு சொல்லுங்க. ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்றுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஒரு பெரிய அஜர்த்து, அவர் மூத்தா போயிட்டார். மதரசாவில் மிகப்பெரிய பிரின்சிபால். இங்க உள்ள இமாம கூட அந்த அஜர்த்து தெரியும். அந்த அஜர்த்தை போய் நான் மாணவனாக சந்திக்க போறேன். இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கி ஆரம்ப காலகட்டம், குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாம் என்று நாம் சொல்லக்கூடிய ஆரம்ப காலகட்டம். நான் போறேன், அவர்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றேன். அந்த அஜர்த்திட்ட என்ன கூட்டு போறது, அந்த அஜர்த்துடைய மாணவன் கூட்டு போறான். நான் எதுக்கு பேச போறேன்? குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாம். மதுஹபுகள் மார்க் இதெல்லாம் மார்க்கம் அல்ல. மௌலூது மார்க்கம் அல்ல. 40ஆம் பாத்தியா 50ஆம் பாத்தியா இதெல்லாம் மார்க்கம் அல்ல என்று பேசுவதற்காக நான் போறேன். போனா அஜர்த்து என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் அவரை சொல்றேன். அவர் பதில் சொல்லாட்டு கூட பரவாயில்ல, இந்த காஃபிட்ட பேச தயாரில் கூட்டு போகிறார். என்ன அவமதிக்கிறாங்க. நான் பேச போயிருக்கிறேன். அந்த மாணவன்கிட்ட சொல்றாரு அந்த அஜர்த்து,
இந்த காவிட்ட எங்க ஊருக்காரர் கடையில் இருக்காரு அவரு. இந்த காவிட்ட இந்த காவிரி பேர்ல பேச தயார் இல்லை, வெளியே கூட்டுப்பா அப்படிங்கிறார். அப்ப அந்த மாணவன் என்ன பிடிச்சி இழுக்கிறான், என் ஃப்ரெண்ட் அவன் நெல்லு. அந்த அஜத்து கிட்ட போனேன், நான் காவிர் அஜர்த்து. ஆமா காவிர், சரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஆகிட்டு பேசு அப்படின்னா. ஏய் திமிர பார்த்து யாருக்குடா திமிர, முட்டா பையல் என்ன தப்பா? டேய் நீ என்ன போய் காவிருங்கிற, சரி காவிர்னு சொல்லிட்டீல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓகே சொல்லிட்டேன் பேசு. அசத்தியத்தை இப்படித்தான் இருக்கும், அசத்தியத்தை பேசினான்னு சொன்னா அவனிடத்தில் நியாயம் இருக்காது. அவன் வச்சுக்கிடுங்க, பொய்கள் புரட்டுகள் ஏமாற்றுகள் திமிருகள் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன். அதே அஜர்த்தாண்ட கேட்கிறான், உங்க அப்பா யாருன்னா ஆதாரம் இருக்கா உன்ட்ட அப்படி கேட்டான். சும்மா கிடையாது, வெடுக்கின மக்கள்கிட்ட இஸ்லாத்தை நாம சொல்லி வரல. ஒவ்வொரு ஆலிம்களாக அஜர்த்துகளாக போய் அவர்களிடத்தில் குர்ஆன் ஹதீஸை எடுத்து வைத்து அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் திணறி பிறகுதான் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தோம். ஆரம்பத்தில் நான் சொல்றேன், அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக சிறுக இஸ்லாத்தை சொன்னார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார்கள். நம் மீது இல்லாது பொல்லாது இவர்கள் ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று நம் மீது அபாண்டம் சுமத்தினார்கள், நம் மீது குறை சொன்னார்கள். இதற்கெல்லாம் கவலைப்பட்டு ஒதுங்க நாங்கள் தயார் இல்லை என்று இருக்கிறோம். நாம் நிற்க வேண்டும் ஒவ்வொரு ஆளும். என்ன இதுல மேற்று, அவர் வசனம் சொன்னேன், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இது குர்ஆன் வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்கிறான், மலக்குகள் இந்த நபியின் மீது அருள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, முஃமின்களே, இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடாது என்றால் அவன் அல்லாஹ்வை மறுத்து விட்டான் அர்த்தம். அதனால நம்ம சொல்ல மாட்டோம், அப்படி சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லிம் ஸலவாத்து சொல்லத்தான் வேண்டும். எது ஸலவாத் என்பது பிரச்சனை. ஸலவாத்னா எது? நீயும் நானும் சொல்வதல்ல ஸலவாத். உங்க அப்பம் பாட்டம் எங்க அப்பம் பாட்டம் கூட்டம் சொன்னதல்ல ஸலவாத். ஸலவாத் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல ஸலவாத். ஸலவாத் என்பது இறைவன் இறை தூதர் மூலமாக எதை வெளியிட்டானோ அதுதான் ஸலவாத். எல்லா இஸ்லாம் அப்படிதான். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. நபிகளாரிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று இது ஒரு கட்டளை இடுகிறான். கைஃப நுஸல்லி அலைக்க, எப்படி ஸலவாத்து சொல்வது? இன்னைக்கு நம்ம ஸலவாத் சொல்லி இருக்கோம், அது எப்படி வந்து நான் சொல்ல வர்றேன். நம்மளுக்கு ஸலவாத் என்பது சகஜமா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த வசனம் இறங்கும் பொழுது ஸலவாத் என்றால் என்ன என்று சஹாபா பெருமக்களுக்கு தெரியாது. அது ஏன்? மா தத்ரீமல் கிதாப் வலல் ஈமான், முஹம்மதே வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இருக்கா இல்லையான்னு கேளுங்க ஆலிம் சாக்க. எங்க இருக்குன்னு சந்தேகம் இருந்தா நேரடியாக மேடைக்கு வந்து கேளு, எடுத்து காட்டுறேன். இல்லன்னு சொன்னா சட்டையை பிடிச்சு கேளு, எங்கடா இருக்கு யார்கிட்ட கேளு. என்ன சொல்றான்ல, மா தத்ரீமல் கிதாப் வலல் ஈமான், வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நபியே உமக்கு தெரியாது. அப்ப வேதத்தை யார் சொல்லிக் கொடுத்தா? அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தான். ஈமான் யார் சொல்லிக் கொடுத்தா? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அப்ப நபிகள் பெருமானார் இடத்தில் எந்த ஒரு சட்டம் வெளிப்பட்டாலும் அது நபிகள் பெருமானார் கண்டுபிடித்தது அல்ல. அல்லாஹ் எதை சட்டமாக சொன்னானோ அதுதான். இதை விளங்கிய சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சலாம் சொல்வது பற்றி எங்களுக்கு விளக்கி விட்டீர்கள். ஏற்கனவே சலாமை பத்தி குர்ஆன்ல வந்திருக்கு. வைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நுழையுங்கள். குர்ஆன்ல இருக்கு. வீட்டுக்குள்ள போறீங்க, யாருமே வீட்டில் இல்ல, சலாம் சொல்லிட்டு தான் உள்ள போகணும். அது இஸ்லாமிய சட்டம். அந்த சலாம் நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்கக்கூடிய வார்த்தை. அது உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது உங்களுக்கே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்,
ஆனா முஸ்லீம்கிட்ட அந்த பழக்கம் இருக்கா? வெளி உலகத்துக்கெல்லாம் சலாம் சொல்லுவாங்க எல்லாரும், வீட்டுக்குள்ள போகும்பொழுது சலாம் யாருக்குமே கிடையாது. என்னைக்காவது உங்க வீட்டுக்காரு புருஷன் சலாம் சொல்லி ரூட்ல வந்திருக்காரா? நீங்க என்னைக்காவது புருஷனுக்கு சலாம் சொல்லிருக்கீங்களா? சலாம் சொன்னா சிரிப்பீங்க. உங்க வீட்டுக்காரர் உள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துனா, என்னடா உங்க அத்தா பாப்பா சலாம் சொல்லிட்டு வர, ஏதாவது மெண்டல் ஆயிடுச்சுனா. அல்லது வாசல்ல ஏதாவது சலாம் சத்தம் கேட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு முசாவர் வந்திருக்க மாதிரி இருக்கு பாரு. முசாவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும், அஜர்த்துமார்களுக்கு தான் சலாம். அப்படி இருக்காங்க நிறைய பேர், இன்னைக்கும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய வழக்கத்தில் நான் பார்த்திருக்கேன், நம்முடைய சகோதரர்களுக்கு நான் ஃபோன் பண்றேன்னு வைங்களேன், ஃபோன் பண்ணும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன். அவர் எதிர்முறையில் என்ன செய்றாரு? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பாரு. சொல்லிட்டு யாருன்னு அவர் கேட்காரு. நான் உடனே என்ன செய்வேன்? அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோஸ் பேசுறேன். அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோஸியா அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு. இது எந்த அஸ்ஸலாமு அலைக்கும்? அதான் முதல்ல நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியாச்சு. அவர் இது என்ன காரணம்? இந்த சலாம் என்றாலே அஜர்த்துகள், ஆலிம்கள், மோதினார்கள், தலப்பாக்கள், தொப்பிகளுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டு விட்டது. இதுதான் காரணம். சலாம் என்பது என்ன? முதலில் அல்லாஹ்வுடைய கிருபை, சாந்தி, சமாதானம் யாருக்கு கேட்க வேண்டும்? நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கேட்கணும். யாரா அத்தா அம்மாக்கு சலாம் சொல்றீங்களா? உங்க அம்மாக்கு சலாம் சொல்றீங்களா? யாராவது? 90% கிடையாது. இதைத்தான் சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்லும் முறையை எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள். எப்படி சலாம் சொல்லணும், யாருக்கு சலாம் சொல்லணும்? சிறுவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் சலாம் சொன்னார்களாம். 10 வயசு பையனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாகனத்தில் செல்பவர்கள், தெருவில் நடந்து செல்பவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம். வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள். சிறியவர்கள் பெரியவர்களுக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்லுங்கள். பெரியவர்களும் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லி சலாத்தை பழக்குங்கள் என்பது நபிகள் பெருமானார் காட்டி தந்த பல வழிமுறைகள். இந்த மௌலிது நீ சலாம் சொல்றிய என்கிற ஒரு ஓரத்தில் காட்டியது ரசூலுல்லாஹ் இப்படி சலாம் சொன்ன மாதிரி. மௌலிது ஃபுல்லா என்ன, ஏன் இதுக்கு சொல்ல தெரியுமா? மௌலிது என்பது சலாம் சொல்வது தானே, சென்டிமெண்டா பேசுறது. நம்ம ரசூலுல்லாஹ்க்கு மிலாது விழா கொண்டாட வேண்டாமா? நம்ம ரசூலுல்லாஹ்க்கு இந்த மாதிரி உணர்ச்சியா பேசினா போய் உண்மையாயிருமா? ரசூலுல்லாஹ்க்கு ஒருத்தர் செலவு வச்சான் அமெரிக்கால, உலகமே கொந்தளிச்சது. கண்டவனுக்கெல்லாம் சிலை இருக்கும் பொழுது நம்ம ரசூலுல்லாஹ்க்கு செலவாண்டமா அப்படின்னு ஒத்துக்குவியா? சரியா தப்பா என்று இஸ்லாம் பார்க்கும். சரியா தப்பா, அந்த உணர்ச்சி சென்டிமெண்டா பேசுறது, கிறுக்குத்தனமா பேசுறது, எங்கு அது உருவாகிறதோ அதை ஒழித்து கட்ட பார்ப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க, ஆயிஷா வீட்டுக்கு. வாசல்ல ஒரு திரைச்சீலை துணி, அதுல ஒரு உருவம் இருக்குது. ஹதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் அந்த துணியை எடுத்து கிழித்து வீசினார்கள். துணி, அதுல ஒரு உருவம், என்ன வந்துற போது இதுல? கிழிச்சு வீசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை எடுத்து, அந்த துணியை எடுத்து தலையணை உரையாக தைத்து வீட்டில் போடுறாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அந்த துணியில அந்த உருவம் அப்படியே இருந்தது. ஆயிஷா சொல்றாங்க, ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கிழிச்சிட்டாங்க. கிழிச்சாலும் அந்த துணியில அந்த உருவம் இருந்தது. அந்த உருவம் இருப்பதோடு நான் தலையணை உரை தைத்தேன். அந்த தலையணை உரையில் நபிகள் பெருமானார் சாய்ந்து கொள்வார்கள். இது ஹதீஸ் புகார்ல இருக்கு. மேட்ரு சின்னது, எவ்வளவு அற்புதமான சட்டம். கிழிச்சு வீசணும்னு அதை எடுத்தோன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கல. ஏன் எடுக்கலன்னு கேட்கல. தலையணை உரை தைச்சோடனே நான் கிழிச்சது ஏன் தைச்ச அப்படின்னு கேட்கல. ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது கிழிச்சு தலையணை உரை தைக்கிறாங்க, அதுல ரசூலுல்லாஹ் சாயிறாங்க. அப்பொழுதும் உருவம் இருந்தது. தலையணை உரையாக இருக்கும் பொழுது உருவத்தை ஏற்றுக்கொண்ட நபிகள் பெருமானார் சீரை திரையாக கிடக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கதான் இஸ்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. தலையணை உரையாக கிடக்கும் பொழுது அந்த உருவத்திற்கு மதிப்பு இருக்காது. திரை சீலையாக இருக்கும் பொழுது அந்த உருவத்திற்கு ஒரு மதிப்பு வந்து விடுகிறது. எத்தனையோ பேப்பர்ல போட்டோ வருது, யாராவது மதிக்கிறோமா? எத்தனை அரசியல் தலைவர்கள் போட்டோல பேப்பர்ல வருதா இல்லையா? அது தரையில வீணாமோ. அதே தலைவர்களை சில கட்சிக்காரர் என்ன செய்வான், அழகா ஃப்ரேம் போட்டு மேல தூக்கி போட்டு மாலையை வச்சிருப்பான்.
இதைத்தான் இஸ்லாம் கூடாதுங்கிறது. வெறும் உருவத்தை கூடாது என்று சொன்னால் இந்த மாதிரி தலைவாணி ரசூலா தடுத்திருப்பாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? மனிதன் சென்டிமெண்ட்ங்கிற கிறுக்கு அங்கதான் ஆரம்பிக்கும். சென்டிமெண்ட்னா ஒரு வகையான மூட நம்பிக்கை. அப்படி வச்சுக்கிடுங்க. உங்க அத்தா போட்டோ இருக்கு, பாப்பா போட்டோ, அவர் உயிரோடு இருக்கும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த போட்டோவை அசால்ட்டா தான் இருப்பாங்க. மூத்தா போயிட்டாருன்னா உங்க அம்மா அந்த போட்டோவை பத்திரமா எடுத்து பீரோல வச்சிருவாங்க. ஏதாவது வீட்டில் சண்டை சச்சரவுன்னு வைங்களா, உங்க அம்மா என்ன செய்வாங்க, நேரம் அந்த போட்டோவை பார்த்து நீங்க பேசாம பேட்டி எங்களை விட்டுட்டு என்ன விட்டுட்டு என்ன அநியாயம் பண்ணி வந்து கூட்டுவாங்க. இந்த போட்டோட பேசுவாங்க. என்னமோ இவர் வந்து கூட்டு போய் இவர் கஷ்டத்தை பைத்தியக்காரத்தனம் வந்துடும். ஏதோ அந்த பேப்பருக்கு ஒரு சக்தி இருப்பது போல, அது தான் பேசுவதை புரிந்து கொள்வது போல, யாரெல்லாம் என்னை காப்பாத்து என்ன மறுமையை கூப்பிடுன்னு சொல்றது போல நீங்க வந்து கூட்டுவாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? மாலை போடும். இந்த மாதிரி இஸ்லாத்தின் அடிப்படை எங்கே தகர்ந்து விடும் என்பதை கவனித்து எங்கே ஷைத்தான் உருவாகிறான் அங்கே கிள்ளி இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல். எந்த விஷயத்தையும் அப்படிதான் ரசூலுல்லாஹ் செய்வாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஓரத்திலாவது எங்காவது ஒரு இடத்தில் இவர்கள் சொல்கிறார்கள், சலாம் யா நபி சலாம் அலைக்கும் சொல்றானா, உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. மௌலித் ஓத கூடாது இல்லை, இவன் ஏன் ஓதுறான் அப்படி கேட்பான். நான் ஓதுவது விமர்சிப்பதற்காக படிக்கலாம், தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் மந்திரிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். அன்றைய காலத்தில் மந்திரிச்சிருக்காங்க, ஓதி பார்க்கிறது மந்திரிக்கிறது பல மாதிரி நடந்திருக்கு. நாங்கள் மந்திரிக்கலாமா யார ரசூலல்லாஹ் அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கிறார். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், யரிது அலைய ருகாக்கும் லா பாஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்க். நீங்கள் எப்படி மந்திரிக்கிறீர்கள் என்பதை எனக்கு செய்து காட்டுங்கள். அது இணை வைத்தல் இல்லை என்றால் அதை நான் ஓகே பண்றேன், சரிங்கிறேன். எப்படி மந்திரிக்கிறீர்கள் செய்து காட்டுங்க. ஒரு விஷயத்தை செய்தி காட்டி விளக்குவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. செய்தி காட்டி விளக்குறேன், எல்லாத்தையும் செஞ்சு காட்டி விளக்கிற முடியாது. ஒரு வந்து திட்டுறான், முட்டா பயலை என்று திட்டினார் அப்படின்னு சொல்லலாம். உடனே சாராயம் குடிக்கிறான், அதுக்காக ஒரு கால சாராயம் இப்படித்தான் கொடுத்தான்னு சொல்ல முடியாது. எதை செய்து காட்டி விளக்குவது ஷைத்தான். அதையும் ஃபிரௌனை எடுத்துக்கிடுங்க. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று பேசியவன் ஃபிரௌன். அப்ப நான் தான் உயர்ந்த கடவுள் என்ற வார்த்தை நான் சொல்லத்தான் செய்றேன். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லவில்லை, ஒரு முட்டாள் இப்படி சொன்னான் என்று விமர்சிக்கிறேன். விமர்சிப்பதற்காக எடுத்து சொல்வது, அவ்வளவுதான். அது ஒன்றும் தப்பே கிடையாது. இவர்கள் படிக்கிறார்கள், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இப்படி ஓதலாம். இதை பல டியூன்ல பல டிசைன்ல ஓதலாம். அது ஒன்று ஓதி காட்டிக்கிற அந்த இடத்துல, யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இப்பெல்லாம் வேணா அந்த நேரத்தில் எங்களுக்கு 200-300 ரூபா தருவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக ஓதி காட்டிட்டு இருக்கேன். இது என்ன பாட்டுன்னு தெரியுதா உங்களுக்கு? அன்த ஷம்சுன் அன்த பத்ருன் அன்த நூருன் ஃபௌக நூர் அன்த யக்ஸீரு வகாலி அன்த மிஸ்பாஹுஸ் சுதூர். எல்லாம் இயேசுவே, நமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே அப்படின்னு படிக்கான கிறிஸ்தவர்கள் அந்த டியூன் தான். இப்படி முதல்ல ஓதி இந்த டியூன் என்ன பாட்டு நான் சொல்லலன்னு வைங்க, பக்தியோட உட்காந்து இல்லணும் இப்படி ஆட்டணும். அது கிறிஸ்டின் பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. யா கரிமன் ஜத்த ராஹதஹு فكفيت البحر واللجج
அந்த முன்ஜீனா மீனல் பல்வா தீபோஹு ஃபில் ஆலமில் அரஜி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. இந்த பாட்டை சொல்லாட பிரமாதமா இருக்கும். என்னமோ பக்தி பரவசம். அந்த பாடலுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் இதற்கு. வேற என்ன நான் கேட்கிறேன். சும்மா பைத்தியக்காரத்தனமா சொல்ல மாட்டேன். விலாவாரியா காரணகாரியத்தோட சொல்றேன். காரணகாரியத்தோட. ஏன் தெரியும்? முதல் காரணம், சினிமா பாடல்களை அவன் இஸ்லாத்தில் உள்ளதாக சித்தரிக்கவில்லை. அப்படியே சித்தரிக்கிறான். அவன் பாட்டுக்கு லவ் பாடு பாடிட்டு போறான், அல்லது வீரப்பாடு பாடுறான், என்ன எவ்வளவுலாமா பாடுறான். அதை இஸ்லாத்தில் இருப்பதாக அவன் காட்டவில்லை. இவன் மௌலிது பாடல்களை இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறான். இது முதல் காரணம். அடுத்து, இந்த இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறது இருக்க, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தன் என்ன செய்யறான், சாராய கடை குடித்து மகிழ சாராய கடை குடிமக்களே வருக அப்படின்னு போடுறான். குடிமக்களே குடித்து மகிழ சாராய கடைக்கு வருகன்னு போடுறான். தப்பா ரைட்டா? இது தவறு தான். குடிக்கிறது கூப்பிடுறான். இது ஒரு தவறு, ஒரு அநியாயம், ஒரு மோசம். ஒரு முஸ்லீம் என்ன செய்யறான், இஸ்லாமிய சாராய கடை வாரங்கள் சாராயத்தை குறித்து சுன்னத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னா செருப்பாலே அடிக்கணும். ஏன்? குடி என்ற தவறை இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறான். அதான் கோவம். மௌலுது, சுபஹான மௌலுது என்ன சித்தரிச்சிருக்கான். இந்த பாட்டு என்பது எங்களுக்கு பிடிச்சேன்னு சொல்லித்தல, பிரச்சனை இல்லை. இந்த மௌலுதை இஸ்லாத்தில் உள்ளதாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சொல்வதற்கு என்ன திமிரது நான் கேட்கிறேன். எப்படி நீ சொல்ற? பள்ளிவாசல் எங்க பள்ளிவாசல் எவனுக்கு அப்படி சொல்ல முடியாது. நான் 1 கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல் கட்டுறேன். பள்ளிவாசல் கட்டி அல்லாஹு அக்பர் என்று பாங் சொல்லிட்டா அது என் பள்ளி கிடையாது. ஓம் பள்ளியா இருந்தா நீ பங்களா கட்டிக்க. பள்ளிவாசலாக கட்டி அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்லிவிட்டால் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பது இஸ்லாம். அப்ப ஏன் அல்லாஹ் பாங்க சொல்ற? இஸ்லாமிய விஷயத்தையே கொடுக்கிற. அப்ப இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறார்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். கேட்க பிரமாதமா இருக்கு. கேட்க நல்லா இருந்தா சரின்ற முடியுமா? சினிமா பாடல் கூட சில பாடல்கள் தவறில்லாத பாடல்கள்லாம் இருக்கு. திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு பாட்டு படிக்கிறான். அதுல என்ன தப்பு இருக்கு? வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அழகான கருத்துல இது. சினிமா பாடல்ல என்ன இருக்கு? தவறான கருத்து இருக்கு. இது இன்னொரு விஷயம் இருக்கு. எவனெல்லாம் பாடல் இயற்றுகிறானோ, பாடல்களை கவிதைகளை எவனெல்லாம் இயற்றுகிறானோ பெரும்பாலும் அவனோ சரியான முட்டாள் வேலையை தான் செய்வான். வச்சுக்கிடுங்க, மடப்பயிலுவோம். குர்ஆன்ல ஒரு வசனத்தை நான் சொல்றேன். பாடல் கவிதை இயற்றுவது பெஸ்ட் என்று இருக்குமானால், அது ஒரு உயர்ந்த நிலை என்றாக இருக்குமானால், நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் கவிதையை சொல்லிக் கொடுத்து இருப்பான். உமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு. இது குர்ஆன்ல சூரத் யாசீன்ல வருது. இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. சூரத் யாசீன்ல. தாய்மார்களே, லாயத்தை சார்ந்த பெண்களே, அவரவர் வீடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆன் மொழிபெயர்ப்பை எடுங்கள். நாங்க மொழிபெயர்த்த குர்ஆன் வேண்டாம். நாங்க மொழிபெயர்க்க முந்தைய குர்ஆன் உங்க வீட்டில் இருக்கும்ல தமிழ் மொழிபெயர்ப்பு, அதை எடுங்க. சூரத் யாசீனை புரட்டுங்கள், ஈஸியா எடுத்துடலாம். அதுல ஒரு வாசகம் வருது, உமா அல்லம்னாஹு ஷஅர. இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை பாடலை கற்றுக் கொடுக்கவில்லை. உமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அதில் முட்டாள்தனங்கள், பொய்கள், புரட்டுகள் தான் நிறைந்திருக்கும். ஏமாத்து, கள்ளத்தனம், ஷிர்க்கு அதிகமாக கிடக்கும். அதுல
அப்படியும் ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல. சூரத்து ஷுஆரா, கவிஞர்கள் என்பது அந்த அத்தியாயத்தின் பெயர். அஷுஆரா அந்த அத்தியாயத்துடைய கடைசியில், அந்த சூராவின் கடைசியில் போங்க, அஷ்ஷுஆராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அலிம்சாக்கள்லாம்? கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். கவிஞர்களை நல்லவர்கள் பின்பற்றினால் நபிகள் பெருமானார் மிக பெரும் கவிஞராக இருந்திருக்க வேண்டும். நபிகள் பெருமானாருக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் மூலமாக குர்ஆனை சொல்லிக் கொடுத்த அல்லாஹ் ஏன் கவிதையை சொல்லிக் கொடுக்கல? அது தேவையும் இல்லை. கவிஞர்களை வீணர்கள் முட்டாள்கள் பின்பற்றுவார்கள். ஏன்னா நல்லது கெட்டது கலந்திருக்கும் கவிதையில். நல்லதும் கெட்டதும் கலந்து விட்டால் அது ஒரு முட்டாள்தனம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க எப்பவுமே. அப்படின்னா எப்படி? நல்லது மட்டும் இருந்தால் அறிவார்ந்த செயல், கெட்டது மட்டும் இருக்கு, அதை கூட முட்டாள்தனம் சொல்ல முடியாது, அது ஒரு கெட்டது. நல்லதும் கெட்டதும் கலந்திருந்தால் அது ஒரு முட்டாள்தனம். ஒரு என்ன செய்யறான்? பிஸ்மில்லா சொல்லி இடியாப்பம் சாப்பிட்றான். பிஸ்மில்லா நல்லது, இடியாப்பம் கெட்டது இல்லை, சாப்பிடலாம். ஒரு என்ன செய்யறான்? சாராயத்தை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலாம். ஒரு சாராயத்தை கிளாஸ் வச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பெக்கு ஊத்துங்கிறான். இது முட்டாள்தனம், அயோக்கியத்தனம். ஏன்? சாராயத்தை பிஸ்மில்லா சொல்லி வேணா சாப்பிடுவானா? அவன் மனுஷன் அவன். அப்ப சாராயத்தில் பிஸ்மில்லா சேர்த்து சாராயத்தை நல்லதாக்க பார்க்கிறான், அப்படிதான் அர்த்தம். இந்த வேலையை கவிஞர்கள் செய்வார்கள். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்படின்னு சொல்லட்டா? அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, கவிஞன் எழுதின பாட்டு. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. அழகான வார்த்தைகள், அதில் இலக்கியமாக தான் எழுதியிருக்கான். அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, நல்ல வார்த்தை தானே இது. மழையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். அதே கவிஞன் இன்னொரு பாட்டு என்ன பாடுறான்? இன்னொரு பாட்டு இஸ்லாமிய கீதம்ங்கிற பேர்ல நடமாடுச்சு. இஸ்லாமிய கீதம் இது கிடையாது. அல்லாஹ் வந்து படிச்சுட்டான், இல்ல ரசூலா வந்து படிச்சாங்களா? முஸ்லீம்கள சில பேர் படிச்சான் தமிழ்ல. நாவூர் அனிஃபார் படிச்சார். அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே படிச்சுட்டு நல்ல கருத்து தானே, இதோட விட மாட்டான். இதற்கு நேர் ஆப்போசிட் எதிரான கருத்தையும் பாடலில் பாடுவான். எப்படி? அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, அல்லாஹ் விடுறான், ஐயாவை கூப்பிடுறான். எந்த ஐயான்னு பாருங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதும் ஐயா, நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே. நாகூர் தர்கா கூட்டுருவான். ஒரு பாடலில் அல்லாஹ்வை அழைத்து விட்டு மறுபாடலில் எவரோ ஒருவரை அழைக்கிறான். மழையை அல்லாஹ் தருவான், இன்னொரு பக்கத்தில் பாதுஷா தருவார். இவன் தான் இப்லீஸ்ங்கிறது. நல்லதையும் கெட்டதையும் கலந்து பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிச்ச மாதிரி. சினிமாவில் வருவது கூட அவன் இஸ்லாத்தை சொல்லவில்லை. அதே முட்டாள்தனம் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லல. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படிமா. குழந்தைய பாராட்டுறதுக்கு கடவுள்ருவான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே குழந்தைய பார்த்து சொல்லுவான். இன்னொரு பாட்டில் குழந்தைய தெய்வம்ட்டானா, இன்னொரு பாட்டில் மனைவிய கடவுள்மா, பொண்டாட்டி கடவுள்மா. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. பொண்டாட்டி பார்த்து படிப்பான். எங்க அம்மா நான் பார்த்ததில்லை, என் தெய்வம் இப்பதான் பொண்டாட்டிய. உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், அந்த தெய்வத்தை வந்து காப்பானா. அப்ப இவன் தெய்வமா அவ தெய்வாளா? முட்டா போயிடுவோம். விளங்குதா உங்களுக்கு? அவளை தெய்வம், அவளை நீ ஆண்ட காப்பாத்துற, அவன் நீ தெய்வம், முட்டாளு, கிறுக்கு போயிடுவோம். இன்னொன்னுல புருஷன தெய்வம்மா. இங்க பொண்டாடி தெய்வம்னாச்சா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, பொம்பளை படிப்பாங்க. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, அதாவது என்ன கல்யாணம் வந்த கடவுளே அப்படிங்கிறார். பூஜைக்கு வந்த மலரே வான்னு படிச்சுட்டா. இல்லை என்ன
மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கண்ணோடு நின்று அப்படியே டியூன் போகும். அப்போ புருஷனை பார்த்து கடவுள் மொத்தமா கிறுக்கு பிடிக்கும். அப்புறம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், எல்லா பேரும் கடவுள் தான். போ லூசு, கிறுக்கு பிடிச்சிடும். இந்த மாதிரி மெண்டல்கள், முட்டாள்கள், மூடர்கள் இந்த கவிஞர்கள் இருப்பதால் கவிதை இந்த முகமதுக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? அது அரபில இருந்தா என்ன, தமிழ்ல இருந்தானே, எந்த மொழியில இருந்தா என்ன? இன்னும் சொல்ல போனால் அரபியில் தான் முட்டாள் கவிஞர்கள் அதிகம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கவிதையில அரபிகள் கிறுக்கு பிடிச்ச மாதிரி வேற எவனும் கிறுக்கு பிடிச்சி பேசல. அதனால குரானையே கவிதைன்னா, புரியுதா உங்களுக்கு? அந்த கவிதை கிறுக்கு அதிகமாக இருந்ததுனால முகமது நபி சொல்லக்கூடிய குரான் ஒரு கவிதை. அதுதான் அல்லாஹ் சொல்றான், கவிதை அவருக்கு சொல்லிக் கொடுக்கலடா, அது அவருக்கு தேவையில்லடா, கவிஞர்களை முட்டா போய் பின்பற்றான்டா. குரான் எவ்வளவு அழகான வார்த்தைடாங்கிறான். எதை போய் பின்பற்றிட்டு இருக்க? கிறுக்கு திறந்த போய் எவனா பின்பற்றுவானா? கவிதை வணக்கமாகுமா? நான் கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது வணக்கம், வணக்கமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது அதே நிறைய பேருக்கு தெரியாது முஸ்லிம்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது வணக்கம். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள்கிட்ட சொல்றேன், என்ன அர்த்தம்? உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, உங்களுக்காக நான் துஆ செய்றேன். வணக்கம் தானே அது? அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். வலைக்கும் சலாம் எனக்கு சொல்றீங்க, அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள், வணக்கம். இந்த சலாத்தை யாராவது பாட்டில் சொல்வானா? சலாத்துல பாட்டில் சொன்ன யாராவது ஒரு அஜர்த் அங்கிருந்து வர்றாரு, அந்த அஜர்த் பாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்னா வலைக்கும் சலாங்கலாம். யார் நபி சலாம் அலைக்கும் சொல்ற மாதிரி ஹஜரத் சலாம் அலைக்கும், இங்கிருந்து மோதினார் வர்றாரு, மோதினாரே சலாம் அலைக்கும், முத்தவல்லி முத்தவல்லி சலாம் அலைக்கும்னா கிறுக்கார பிடிச்சிருக்க மாட்டான். நான் கேட்கிறேன், மொத்தமா இப்படி சொல்லி பாருங்க. அத்தா வர்றாரு, அங்கிருந்து பாப்பா வர்றாரு, வாப்பாவே சலாம் அலைக்கும், உம்மாவே சலாம், மாமியார் வர்றான், மாமியாரே சலாம் அலைக்கும். குடும்பமே மெண்டல், மெண்டல் குடும்பம். நமக்கே இது நக்கல், நக்கல் தான் சொல்லுவாங்க, கேலி பண்ணுகிறார்கள். நக்கல் கேலி தான் பண்றேன். ஏன் பாட்டை வணக்கங்கிற பாட்டு நக்கல் தானே அது. குரானை கேலி செய்யக்கூடாது, நபி வழியை கேலி செய்ய மாட்டோம். கேலியை கேலியா தான் செய்ய முடியும். வேற பாட்டில் சலாம் சொன்ன என்னது? உனக்கு பாட்டில் சலாம் சொன்னால் கோபம் வருகிறது, ரசூலுல்லாஹ்க்கு பாட்டில் சலாம் சொல்லுவியா? அப்போ யா நபி சலாம் அலைக்கும். நான் கேட்கிறேன், உனக்கு பாட்டில் சலாம் சொன்னால் கேலிக்கிறேன். ஆலிம் சாவே சலாம் அலைக்கும் பாட்டு படிச்சா என்னடா பாட்டு படிக்கிறேங்கிற? ரசூலுல்லாஹ்வை யா நபி சலாம் அலைக்கும் பாட்டு படிப்பியா? நான் கேட்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பாட்டில் சலாம் சொல்றான். இந்த மௌலூத் காலத்தில் நான் அடுத்த கடைசியில் சொல்றேன், ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மௌலூத் என்ற பெயரில் என்னென்ன கூத்துக்களெல்லாம் செய்தார்கள், செய்கிறார்கள், அதை சொல்றேன். நாங்களும் செய்தோம், இன்றைக்கும் செய்கிறாங்க. மௌலூத் காலத்தில் மதரசாக்கள் நான் ஓதும் பொழுது பல மதரசா மாணவர்கள் ஒரு வீட்டுக்கு மௌலூத் வரும். பெரிய கோடீஸ்வரனா இருந்தானா அந்த வீட்டில் என்ன செய்வாங்கன்னா எல்லா மதரசாவையும் கூப்பிடுவாங்க. நான் தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் ஓதிட்டு இருந்தேன். அப்போ நீடூர், கிளியனூர், அத்திக்கடை, போதக்குடி, நிறைய மதரசாக்கள் அங்கே ஒவ்வொரு ஊரில் இருக்கு. எல்லா மதரசா மாணவர்களும் அந்த கோடீஸ்வரன் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அன்றைய நேரத்தில் 50-100 ரூபாங்கிறது பெரிய பணம். அது 100 ரூபாங்கிறது இப்போ உள்ள கணக்கு 5000 ரூபா மாதிரி. அது அந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த காசு தருவாங்க. எல்லா மாணவர்களும் கூப்பிட்டு, எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டுட்டு மௌலூத் நடக்குன்னா எங்க மதரசா தான் வின் பண்ணணும்னு எல்லாரும் அந்த போட்டியெல்லாம் இருப்பான். நாங்க ஜெயிக்கணும் இருப்போம். அதுல யாருமே எடுக்க முடியாத மெட்டுகளை எடுக்கிறவன் தான் ஜெயிச்சவன். அப்படிலாம் சில மெட்டு நான் எடுத்திருக்கேன் மதரசால ஓதும் பொழுது. என்ன உதாரணமா, مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم
இப்போ நான் எடுத்தேன்னு வைங்களேன், நான் ஏற்கனவே என் கூட உள்ளவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். நாங்கள் 4 வருஷம் ட்ரைனிங் எடுத்துருவோம். மற்ற மாதிரி சக்கரம் முழிப்பான். அந்த பாட்டில் இந்த மோர்தடி படிக்கிறேன்ல, அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓன்னு வரும். அப்படி படிச்சுட்டு அந்த பாட்டை அவன் நிப்பாட்டிடுவா. பக்கத்தில் இன்னொருத்தி சொல்லுவா, ஏனம்மா பாட்டை நிப்பாட்டி விட்டாய், பாடம்மா பாடு, அப்படி வரும். அதில் அந்த வார்த்தை நாங்கள் மோழுது இப்படியே செட்டப் பண்ணுவோம். நான் ஓதுவேன், மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். பக்கத்தில் ஓடுதான், ஏனப்பா மோழுது நிப்பாட்டி விட்டாய், ஓதப்பா ஓது. ஆமின் ததக்குரு ஜீரானிம் பிதி சலமி மேச. இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இதுக்கு மேலாம் கூத்து நடக்கும். பேரிடும் பாட்டன் உருவமோ எந்தன் பேர குழந்தை அழகனோ என்ன ஞாபகம் இருக்காது. இப்படி ஒரு பாட்டில் வரும், குங்கும பொட்டு கொலுங்குதடி நல்ல கோவளம் நெஞ்சில் விளங்குதடின்னு ஒரு பாட்டு. அது இன்ன பைத்தன்னன்த சாக்கினோஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யாத்தின் நாசு பில் ஹுஜஜி யா கரீமன் ஜத்த. இப்படியே ஓதிட்டு போவோமா. அதில் பேரிடும் பாட்டன் உருவமோ எந்தன் பேர குழந்தை அழகனோ வரும். உரைநடையா டியூன் இல்லாம. அதையே நான் மோருதில் படிப்பேன். இன்ன பைத்தன்னன்த சாக்கினோஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி, பேரிடும் பாட்டன் உருவமோ எந்தன் பேர், அதை எடுப்பேன். இன்ன பைத்தன்னன்த சாக்கினோஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யாத்தின் நாசு பில் ஹுஜஜி வமரிலன் அன்த ஆஇதுஹு கத் ஆதாஹு அல்லாஹு பில் ஃபரஜி فاز من قد كنت بغيته وسما في أرفع الدرجي وسما في أرفع الدرجي. குங்கும பொட்டுக்கு அப்படி டீம் பிரமாதமாக வரும். இப்படி அன்றைய நேரத்தில் புதுசாக வர்றதா எடுப்போம். அந்த நேரத்தில் சமீபத்தில் கூட ஒரு 10 வருஷம் முன்னால் ஒரு பாட்டு வந்துச்சு, டப்பா குத்து பாட்டு. இன்னபை தன்னன்த சாக்கினோஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி, ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டான ஒரு பாட்டு வந்துச்சு. அப்பெல்லாம் எடுத்து பார்த்தாமா. இன்னபை தன்னன்த சாக்கினோஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி உசில உசில ஆண்டிப்பட்டின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு என்ன கூத்தெல்லாம் பண்ணுவாங்க. இத்தனை கூத்து நடக்கும். சோகப்பாட்டு. ரெண்டக்க அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கரன ஒரு பாட்டுமே. சல்லூபீனா பிஹ்தி மாமி ரெண்டக்கு என்ன செய்வனு ஒருத்தன் கேட்டான். சிந்தனை பாரு. சல்லூபீனா பிஹ்தி மாமி கொலக்கட்டை கொலக்கட்டை போட வேண்டிய பாத்தியாக்கு வைக்கிறாங்கல்ல, பெரிய குரானா யோசிக்கிறதுக்கு. இப்படி எதில் வேண்டுமானு வரும். நிறைய பாடு எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. இந்த மாதிரி இத்தனை கூத்துகள் நடக்குதுன்னா இது எப்படி வணக்க வழிபாடா? இது நான் கேட்கிறேன். ஏன் இப்படி கூத்து நடக்கு? வணக்கம் இல்லது. தொழுகையில் இப்படி நையாண்டி பண்ண முடியுமா? நாசமா போயிடுவான் பண்ணா. நோன்பில் நையாண்டி பண்ணா உருப்படாம போயிடுவோம். அல்லாஹ் பார்த்தலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த நையாண்டி நக்கல் இருந்தா தொலைஞ்சான், சீரழிஞ்சிருவான். இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறார்கள். அதான் கோபம் வருது. எனக்கு பாட்டு பிடிக்கும்னு சொல்லி வேற ஏதாவது பாட்டு படிச்சுட்டு தொலைங்க. யாரும் வேண்டானது. இஸ்லாத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு பிடித்த பாடல்னு சொல்லு, கண்டுக்க மாட்டோம், தேவையில்லை எங்களுக்கு. எத்தனையோ மதத்தவர்கள் பல பாடு படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் இஷ்டம். அது இஸ்லாத்தில் இருப்பதாக சித்தரிக்கிறார்கள். எத்தனை விஷயங்கள் இது மாதிரி. அவன் அடிப்படை என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்து விட்டீர்கள். சலாம் பற்றி நிறைய ஹதீஸ்கள் உண்டு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய இருக்கு. சலாம் என்பது ஒரு அற்புதமான முகம். என்னது
சூப்பர் முகமது. வணக்கம், தேங்க்யூ, பை பைன்னு சொல்றதை விட சலாம்ங்கிறது ரொம்ப நல்லது. குட் நைட்னு சொல்ல முடியுமாங்க எல்லா நேரத்துலையும்? ஒரு வீடு தீப்பத்தி எரியுது நைட்டில் 10 மணிக்கு, குட் நைட் வரட்டும், அவன் பேடு நைட்ரா குட் நைட்டான்னு சாவான். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமான்னு சொல்றது. கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, கருமாதி வீடாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய கருணை சாந்தி உண்டாகட்டும் என்று அவனுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது சலாம். இப்படி சலாமை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள். ஆனால் சலாம் என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பல்ல, இறைவன் இறை தூதருக்கு அறிவித்த ஒரு நடைமுறை. அப்பதான் இந்த வசனம், இப்ப நான் சொன்ன முதல்ல ஒரு வசனம் என்ன, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. யா ரசூலல்லாஹ், ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும், அல்லிம்னா, எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்றார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வை அப்படியே பின்பற்றிய தோழர்கள், நபிகள் பெருமானாருக்கு உயிரை கொடுக்க தயாராக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு கூட எழுத தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாது. சஹாபாக்களில் சிலருக்கு எழுதவும் தெரியும், எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியும். சஹாபாக்களுக்கு எழுத தெரியும், நிறைய பேருக்கு படிக்க தெரியும். ரசூலுல்லாஹ்விற்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. இதுல முக்கியமான பஞ்சிங், முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னா, எழுத தெரியாத ரசூலுல்லாஹ்விடத்தில் எழுத தெரிந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஸலவாத்தை சொல்லித்தாருங்கள். அதான் இஸ்லாம். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இஸ்லாத்தில் அவனாக ஒன்றை உருவாக்க கூடாது. படிக்க தெரிந்தவர்கள் இஸ்லாத்தில் ஒன்றை உருவாக்கிவிட முடியாது. படிக்க தெரிந்தாலும் படிக்க தெரியாவிட்டாலும் படிக்க தெரியாத நபிகள் இடத்துல தான் இஸ்லாத்தை கேட்க வேண்டும்னா, மற்றவன்லாம் எம்மாத்திரம் நான் கேட்கிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வசனத்தை நான் சொல்லிக்கிறேன். ஒமா யன்திகு அனில் ஹவா, இந்த முஹம்மது சுயமாக ஒரு விஷயத்தை பேச மாட்டார். அல்லாஹ் எதை சட்டமாக சொல்கிறானோ அதை தான் பேசுவார். வலவ் தக்கவ்வல் அலைனா பாதல் லகாவில், இந்த முஹம்மது சுயமா அவர் இஷ்டத்திற்கு ஒரு சட்டத்தை சொன்னால் வலது கரத்தை கொண்டு பிடித்து அவருடைய நாடியின் நரம்பை தரித்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். ரசூல் அப்படி செய்வாங்களா நான் கேட்கிறேன். அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை சொல்லுவாங்களா? அல்லாஹ் கடுமையா சொல்றான். ஏன் சொல்றான்? என் தூதருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் மற்றவர்கள் எம்மாத்திரம் அர்த்தம் இருக்கு. அப்புறம் என்ன ஷாஃபி நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ்வே சுயமாக ஒன்று சொல்ல முடியாத, நபிகள் பெருமான் சுயமாக ஒன்றை சொன்னால் நாடியின் நரம்பு தரிக்கப்படும் அல்லாஹ் சொல்றானே. அப்ப முஹீத்தீன் சொல்ல அல்லாஹ் விடுவானா? முஹீத்தீன் சொன்னதாக மௌலூதுல எழுதி வச்சிருக்கான். அதுதான் இப்ப சொல்ல வர்றேன். என்ன சொல்றான் பாருங்க. قد قلت بالإذن من مولاك مؤتمرا قدمي على رقبات الأولياء ترى. சுபான மௌலூது ரபீல் ஓதுறாங்களே, அதுல கடைசியில யாக்குத்மான ஒரு அட்டாச்சு லார்ஜ் ரூம்ல பாத்ரூம் அட்டாச் பண்ணி வச்ச மாதிரி அவர்கள் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. யா குத்துபா அதுக்கு பேர். அதாவது முகத்தனை போலக்கூடிய மௌலூது அப்படி வச்சுக்கிடுங்க. அது என்ன சொல்றானா, யா குத்துபா அஹ்ல ஸமா கூப்பிடுறான். எழுதினவன் லேசப்பட்டவன் கிடையாது. 1 நம்பர் அயோக்கியம் எழுதினவன். நம்மளை போய் யூதர்களின் கைக்கூலிங்கிறான். ஏன்னா ஒரு யூதருடைய கைக்கூலியானா நபி வழி நடான்னு சொல்லுவான். யூதருடைய கைக்கூலி நபி வழி நடான்னு சொல்லுவானா? நபி வழியை புறக்கணிம்பா. குரானை பின்பற்றாத யூதரை கைக்கூலி சொல்லுவான். நாங்க சொல்றோம் குரான் சொல்லை கேள், நபியின் சொல்லை மட்டும் கேள், வேறு யாருடைய சொல்லும் வேண்டாம் நாங்க சொல்றோம். இவன் என்ன செய்யறான்? யூதருடைய கைக்கூலி வேலையை செய்தவர்கள் மௌலூதை இயற்றியவர்கள், எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்? யா குத்துபா அஹ்ல ஸமான்னு எழுதியிருக்கான் மௌலூதுல. வானத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவரே. யாரை கூப்பிடுறான்?
வானத்துல தான் அல்லாஹ் இருக்கான். ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஃபிஸ்ஸமா, வானத்தில் என்று அந்த பெண்மணி சொன்னாள். உடனே நபிகள் பெருமான் அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லி விளங்கி வச்சத. வானத்தில் அல்லாஹ் மலக்கெல்லாம் மேல இருக்காங்க. சொல்றான், யா குத்துப அஹ்லஸ்ஸமா, வானத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தலைவரே முஹித்தீன்ங்கிறான். பேசப்பட்ட விஷயமா இது? முஹித்தீன் நல்லவரா கெட்டவரா நான் இப்ப பேச வரல. இப்படி சொன்ன உடனே செய்வான். முஹித்தீனை பற்றியவர்கள் பேசுகிறார்கள், முஹித்தீனுடைய கால் தூசிக்கு பெறுவானா இவன் அப்படின்னு நாளைக்கு என்ன கேட்பான். நான் முஹித்தீனுடைய கால் தூசிக்கு பெறுவேனா பெற மாட்டான் சப்ஜெக்ட். ரசூலுல்லாஹ் கால் தூசிக்கு முஹித்தீன் பெறுவாரா அதான் கேள்வி. சஹாபாக்களின் கால் தூசிக்கு இமாம்கள் பெறுவார்களா அதான் கேள்வி. ரசூலுல்லாஹ்வுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட நான் பெற மாட்டேன். ஓகே, ஏத்துட்டு போயிடுவோம், தப்பு இல்லை. என் உயிரை விட மேலானவர்கள் நபிகள் பெருமானார். வேற யாருக்கும் அந்த மதிப்பு கிடையாது. என் பெற்றோரை விட, என் பிள்ளைகளை விட, என் குடும்பத்தை விட, என் உயிரை விட மேல் நபிகள் பெருமானார். அதை தவிர யாரையும் அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ் நீங்களாக ஒரு முஸ்லிமுக்கு உயர்ந்து நபிகள் பெருமானார். ஆனால் நன்றி செலுத்துறதற்கு நன்றி செலுத்துறது குர்ஆன்ல பாருங்க. அனுஷ்குர்லி வலிவாலி தைக்க, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வாகிய எனக்கு நன்றி செலுத்துங்கள். எனக்கு அடுத்தபடியா நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியது உங்கள் பெற்றோருக்குங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பின்பற்றுவதுதான் ரசூலுல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ் பெற்றோரோட உயர்ந்தவங்க. நன்றி யாருக்கு? முஹித்தீனுக்கு கிடையாது, இமாம்களுக்கு கிடையாது, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்குங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. எனக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ்க்கு. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். பெற்றோர் உயர்ந்தவங்க அதுதான் அல்லாஹ் கேட்பான் மறுமையில். இமாம்களை விட, ஷேகுமார்களை விட, அவுலியாக்களை விட என்னை பெற்றெடுத்த பெற்றோர் தான் எனக்கு உயர்ந்தவர்கள். அப்படி ஒவ்வொரு ஆளும் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உன் பெற்றோரை மதித்தாயா இல்லையான்னு அல்லாஹ் மறுமையில் கேட்பான். முஹித்தீனை மதித்தா இல்லையா, நோ கொஸ்டின், அப்படி ஒரு கேள்வி வராது மறுமையில். இவன் என்ன செய்யறான்? யா குத்துப அஹ்லஸ்ஸமா, வானத்தில் உள்ளவருக்கெல்லாம் தலைவரேன்னு ரசூலுல்லாஹ்க்கு மேல, மலக்குகளுக்கு மேல, சொல்ல போனா அல்லாஹ்க்கு மேலே தூக்கிடுவான். இந்த மாதிரி புக்கு எழுதுறவன் யூத கைக்கூலி. என்ன, அவன் தான் யூத. அது என்ன கைக்கூலி? ஒரிஜினல் என்ன எழுதி வச்சிருக்கான்? அப்படி இந்த மௌலிதான் உட்காந்து பள்ளிவாசல ஓதிக்கிட்டு எங்களை திட்டல என்ன அர்த்தம்? ஓதக்கூடிய உங்களை நான் திட்டவில்லை. நீங்க எங்களை யூத கூலிங்கிறிய. நீங்கள் எதை ஓதுகிறீர்களோ அதை உருவாக்கியவன் யூதன், ஒரிஜினல் யூதன் இல்லைங்கிறியா? வேற அல்லாஹ் விட்டுட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டு முஹித்தீன். அப்புறம் பாருங்க என்ன ஒரு அகம்பாவம்னு பாருங்க. அந்த கவிதையில், அந்த மூலத்தில் வர அகம்பாவத்தை பாருங்கள். கது குல்த பில் இத்னி மின் மௌலாக்க முஅ்தமிரா, கது குல்த பில் இத்னி மின் மௌலாக்க முஅ்தமிரா, கதமி அலா ரகபா தில்லௌலியாயி தூரா. இப்படியே ஓதுவாங்க. என்ன முஹித்தீன் வேணது இறங்குற மாதிரி ஓதுவான். இப்படியே ஓதுவான். என்ன சொல்றான் தெரியுமா அதுல அந்த கவிஞன்? கது குல்த, ரசூலுல்லாஹ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த முஹம்மது சுயமாக ஒன்றை சொன்னால் அவருடைய நாடி நரம்பை தரித்து விட கடுமையான எச்சரிக்கை தானே. மூர்துல சொல்றான், முஹித்தீன் அவர்களே, கது குல்த, நீங்கள் சொன்னீர்கள். என்ன சொன்னீங்க? அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை அனுமதி பெற்று அதை நீங்கள் சொன்னீர்கள். அல்லாஹ்ட்ட இவர் எப்ப பேசுறாரு? ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கணும். ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தொடர்பு வஹி இருக்குது. முஹித்தீனுக்கு இருக்கா நான் கேட்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ்விடத்தில் வஹியை வாங்குவார்களோ அது போல முஹித்தீன் வாங்குவார் எழுதி வச்சிருக்கானே. அப்ப முஹித்தீன் நபிங்கிறியா? அப்போ ரசூலுல்லாஹ்க்கு போட்டியா கொண்டு வர்றான். யார் இருக்கணும் எழுதுனவன்? ஒரு முஸ்லீம் எப்படி சொல்லுவானா? வெட்டி புதைச்சாலும் ரசூலுல்லாஹ்க்கு ஈக்குவலா எவனையும் சொல்ல மாட்டான் ஒரு முஸ்லீம். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவருங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. என் உயிருக்கு மேல ரசூலுல்லாஹ் நினைக்கிறேன். ஆஃப்டர் ஒரு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு 400 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒரு ஆளை தூக்கி கொண்டு போய் அல்லாஹ்ட்ட நீங்க பேசுறீங்கிறான்.
சரி, பேசுறீங்கிறது முட்டாள்தனம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் பாருங்க அகம்பாவத்தை. என்ன பேசுறீங்க தெரியுமா? கதமி அலா ரகபாத்தில் அவுலியா. அதாவது முஹிதீன் அல்லாஹ்ட்ட பேசுறாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அனுமதி வேண்டும், வரம் வேண்டும், மனுவல்ல, எனக்கு ஒரு அனுமதி, வரம் தர வேண்டும். என்ன தர வேண்டும்? கதமி என் பாதங்களுக்கு கீழே, என் பாதம் காலுக்கு கீழே, அலா ரகபாத்தில் அவுலியா, மற்ற அவுலியாக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அவுலியாக்களுடைய பிடரி என் பாதத்திற்கு கீழே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை நீ அனுமதிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அல்லாஹ் அனுமதித்தான். புரியுதா? நம்மளுக்கு விளங்குற மாதிரி சொல்றாருன்னா முஹிதீன் என்ன இருக்காரு? யா அல்லாஹ் எல்லா அவுலியாக்களையும் நான் சங்கில் மிதிக்க வேண்டும் அப்படின்னு இருக்காரு. புரியுதா? என் பாதங்களுக்கு கீழே மற்றவருடைய பிடரி இருக்கணும், என்ன அவுலியாக்களை நான் சங்கில மிதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லாஹ் இவ்வளவுதானே, மிதிச்சுக்க. எனக்கு இப்படி எழுதி வச்சிருக்க மௌலூதுன்ட்டு இதை பள்ளிவாசல உட்கார்ந்து ஓதுற, புராணங்கள், கதைகள், கட்டுக்கதைகள் எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அபாண்டம், ஒரு அயோக்கியத்தனம், அகம்பாவத்தை செய்திருக்கிறான். இந்த அகம்பாவத்தை செஞ்சு இது வழிகேடு இல்லாம என்ன நான் கேட்கிறேன்? சாதாரண வழிகேடா இது? இந்த மௌலூது சாதாரண வழிகேடா? அடே, சாராயம் குடிப்பது வழிகேடு, பன்னிக்கறி தின்பது வழிகேடு, பன்னிக்கறி தின்பதை விட வழிகேடு மௌலூது. சந்தேகமா? பன்னிக்கறியை தின்றால் ஹராம், அவ்வளவுதான். சாராயம் குடித்தால் ஹராம், அவ்வளவுதான். இந்த மௌலூதை ஓதினால் சொர்க்கம் ஹராம். போங்க. பன்றிக்கறி சொர்க்கத்தை ஹராமாக்காது, சாராயம் சொர்க்கத்தை ஹராமாக்காது, இணை வைத்தல் சொர்க்கத்தை ஹராமாக்கும். நபிகள் பெருமானாருக்கு மேலே எங்கள் கஷ்டங்களை போக்குங்கள் முஹிதீனே, யா குதுப் அஹ்லஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களே, ஹுது பியதி, என் கையை பிடியுங்கள் என்று முஹிதீன் கேட்கிறான். இது என்னது? இது அல்லாஹ்க்கு மேல தூக்கிட்டு போயிட்டானே, அதுக்கு கதை சொல்றானே. கதை சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜும்மாக்கள இப்பதான் சொல்லல, முந்தி சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க, உண்மை. அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், உண்மை. அது வரைக்கும் ஓகே. அதுக்கடுத்து ரீல் ஆரம்பிப்பான் இவனா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசும்பொழுது அல்லாஹ் சொன்னானா, முஹம்மதே மெதுவா பேசு அப்படின்னா. இதுதான் ரீல் ஆரம்பிக்கிறான். உடனே ரசூலுல்லாஹ், என்ன அல்லாஹ் மெதுவா பேசணும்? முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி தொட்டில்ல தூங்கிட்டு இருக்காரு. அப்படியா? அயோக்கிய பெய்து, என்னடா இது? அப்ப ரசூலுல்லாஹ் மேராஜிற்கு போக முந்தையே முஹைதீன் அங்க தொட்டில படுத்திருக்கானா, அல்லாஹ்வுக்கு முஹைதீனை பிள்ளையாக பார்க்கலாம். வேற என்னடா இது? ரேகனத கதை. தக்காது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்கல் அர்லு வ தஹிருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவுலிர் ரஹ்மானி வலதா. குர்ஆன்ல எடுத்து பார். வானம் இடிந்து விட பார்க்கின்றன, பூமி பிளந்து விட பார்க்கின்றது, மலைகள் தகர்ந்து விட பார்க்கின்றன. குர்ஆன்ல இருக்கு. இது மறுமை உலகம் அழியும் பொழுது வர்றதை சொல்லல அல்லாஹ், அது வேற வசனங்கள். இந்த வசனம் வானம் இப்பொழுது இடிந்து விட பார்க்கிறது, பூமி பிளந்து விடும் போல் இருக்கிறது, மலைகள் தகர்ந்து விடும் போல் இருக்கிறது. ஏன்? அந்த ரஹ்மானி வலதா, அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்கிறது என்று இவர்கள் சொல்வதா? அவ்வளவு கோவம் அல்லாஹ்க்கு வருது. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா என்னதுக்கு வருது? அப்ப அல்லாஹ்வுடைய பிள்ளை குட்டி கடவுள். அப்ப அல்லாஹ்க்கு பாப்பா யாரு? அவர் தான் பெரிய கடவுள். அல்லாஹ்க்கு பேர பிள்ளை யாரு? அப்புறம் அல்லாஹ்க்கு மாமா, மச்சான், சின்னத்தா, பெரியத்தா, என்னதுக்கடா வருது? இதான் அல்லாஹ் கோவம் வருது. இணை வைத்தல்லாம் சாதாரண நினைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி இணை வைத்தல் என்பது வானம் பிளந்து விடும். இணை வைத்தலுக்கு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன். மௌலூதுல நிறைய மேட்டர்லாம் இருக்கு, இருந்தாலும் வெரி சிம்பிளாக விளங்கக்கூடிய ஒரு மேட்டரை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அக்ஸம்து பில் கமரில் முன்ஷக்கி இன்னலஹு. இது எதுல வருது தெரியுமா? ஆலிம் சாக்கள் மதரசாக்களில் படிக்கக்கூடிய புருதா அப்படின்னு ஒரு மௌலூது அப்படி வச்சுக்கிடுங்க, அதுல வருது. இது பள்ளிவாசல் ஆலிம்சா படிக்கிறான்ல சுபஹான மௌலூது,
அதுல எப்படி வருது? அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்கும் வஸீலதி இஹ்சானுக்கும் இலைக்கும். என்ன அர்த்தம்? அக்ஸம்து பில் கமர், சந்திரனை கொண்டு நான் சத்தியம் விடுகிறேன் என்று அந்த கவிஞன் கூறுகிறான். என்ன மேட்டுங்கிறது தேவையில்லை நம்மளுக்கு. இதுல என்னன்னா சந்திரன் மீது சத்தியமாக அப்படிங்கிறான். இதுல ஒரு மௌலுதுல பள்ளிவாசல படிக்காங்க சுபான மௌலுது, அதுல எப்படி வருது? அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்குமோ, முகமது அவர்களே உங்கள் மீது சத்தியம் விடுகிறேன் அப்படிங்கிறான். ஒரு மௌலுதுல சந்திரன் மீது சத்தியம் விடுறான், இன்னொரு மௌலுதுல ரசூலுல்லாஹ் மீது சத்தியம் விடுகிறேன் அப்படிங்கிறான். அதை கவனிச்சுக்கிடுங்க, இது அப்படி மனசுல வச்சுக்கிடுங்க. ஒரு யூதர் வருகிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, யூதர் முஸ்லிம் அல்ல. அந்த யூதர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா முஹம்மத் அன்னக்கும் துனத்திதூன் வன்னக்கும் துஷைக்கூன், நீங்கள் இறைவனுக்கு இணையாக ஆக்குகிறீர்கள், நீங்களும் ஷிர்க் வைக்கிறீர்கள் அப்படி சொல்றார். சொன்னவர் யூதர், சொன்னது ரசூலுல்லாஹ்ட்ட. நீங்கள் இணை வைக்கிறீர்கள், நீங்கள் நிகராக ஆக்குகிறீர்கள். ரசூலுல்லாஹ்க்கு அதிர்ச்சி ஆயிரும்ல. இல்லை சஹாபாக்களை இணை வைக்கிறாங்கன்னு வந்து எப்படி இருக்கும்? உடனே ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்குறாங்க, வத்தகூலூன் வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக சொல்றீங்களா? ஆமா. அது ஷிர்க் இல்லையான்னு கேட்காரு. எப்படின்னு பாருங்க, சிம்பிள் விஷயம். சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, காபாவின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்ற பழக்கம் இருந்துச்சு. ஆனா ஆயிஷா நாயி சத்தியம் பண்ணும்போது அழகா சொல்லுவாங்க, வல்லதி நப்சி முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மது நபியினுடைய உயிர் யாரின் மீது இருக்கிறது அவன் மீது சத்தியமாக ஆயிஷா நாயி. ஆனா சில சஹாபாக்கள் காபாவின் மீது சத்தியம் அப்படிம்பாங்க. நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கா? பள்ளிவாசல் மீது சத்தியம், குரான் மீது சத்தியம், அல்லாஹ்வை விட பள்ளிவாசல் மீது சத்தியம், குரான் சத்தியம் தான் பயப்படுவான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 20 வருஷம் இருக்கும், ஆரம்பத்தில் நாவரும் இல்லை கோட்டாரில் கலாச்சார பள்ளியில் ஒரு மைக்கு திருட்டு போச்சு, பள்ளிவாசல் மைக்கு. அது திருடினது யாருன்னு சொன்னால், இவன் தான் திருடிருப்பான்னு ஒரு சந்தேகம் வந்து ஒருத்தனை பிடிச்சிட்டோம். பாய் முஸ்லீம் தான். அவன்கிட்ட அல்லாமி சத்தியமா மைக்க திருடினியான்னு கேட்குறோம். அல்லாமி சத்தியமா திருடலை அப்படிங்கிறான். அங்கே மோதினார் வந்தார், அல்லாமி சத்தியம் சொல்லாதியா, அவன் புள்ள இருக்கான், அவன் புள்ள மேலே சத்தியம் அடிக்க சொல்லுங்க. அவன் புள்ள, என் புள்ள மேலே சத்தியமா நான் தான் திருடன்ட்டான். புள்ள மேலே சத்தியம் பயந்துட்டான். உங்கள்கிட்ட அந்த பயம் இருக்கும், புள்ள மேலே சத்தியம் பயப்படுவாங்க, பள்ளிவாசல் மேலே சத்தியம் பயம், குரான். ஆனால் திருட்டை விட பெரிய பாவம் புள்ளை மீது சத்தியம் இடுவது. அந்த யூதர் சொல்றாரு, நீங்கள் இணை வைக்கிறீர்கள், அதாவது காபாவின் மீது சத்தியமாகங்கிறிய, அது ஏன் இணை? ரசூலுல்லாஹ் உடனே தடுத்துறாங்க, லா தஹலிஃபு இல்லா பில்லாஹ், இனிமேல் அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் சத்தியமிடாதீர்கள். அது மட்டுமல்ல, மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர யாரின் மீது சத்தியமிட்டாலும் அது ஷிர்க்கு, அது இணை வைத்தல்னாங்க ரசூலுல்லாஹ். சட்டம் போட்டாங்க. யூதர் சொன்ன பிறகு சட்டம் போடுறாங்க. அவன் உண்மை இருக்கு, ஓகே, அவன் சொல்றது சரிதான், ரூல். வரட்டுவாதம் பேசவில்லை, எனக்கு தெரியாத சட்டமா, எனக்கு தெரியும் இப்படி சொல்ல ரசூலுல்லாஹ். அவன் சொல்ற நியாயம். ஏன் நியாயம்? காபாவின் மீது சத்தியம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் மீது சத்தியம்னா அல்லாஹ் பார்க்கறான்னு அர்த்தம். நான் உங்கள்ட்ட அல்லாஹ் மீது சத்தியங்கிறேன், நம்ம 2 பேரும் பேசுறேன், அல்லாஹ் பார்க்கறான். நான் பொய் சத்தியம் விட்டு உள்ளத்தில் மறைத்தால் உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். யாழ் முஹாயினத்தில் ஐனோமா துஃபி சுதூர், கண் அசைவதை அல்லாஹ் பார்க்கிறான், உள்ளத்தில் என்ன ஓட்டம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். நான் பொய் சத்தியம் விட்டேன் என்றால் உள்ளத்தில் பொய் இருக்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். அதனால் அல்லாஹ் மீது சத்தியம் ஓகே. காபா மீது சத்தியம்னா என் உள்ளத்தை காபா பார்க்குமா? என்ன காபா பார்க்கவா? இது காபா என்பது ஒரு கட்டிடம். பார்த்தீர்களா, காபாவை கட்டிடம் என்று சொல்லிவிட்டார்கள்மா. கட்டிடம்னா அல்லாஹ் முதலில் அவனை வணங்குவதற்காக இந்த உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளி, அப்படி ஒரு கட்டிடம்.
கட்டிடத்துக்கு ஏதாவது சக்தி கிடையாது. குர்ஆனுக்கு சக்தியா கிடையாது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், மாற்று கருத்து இல்லை. குர்ஆனை வணங்க முடியுமா? காபா வணங்க முடியுமா? காபாவை வணங்க மாட்டோம், குர்ஆனை வணங்க மாட்டோம், முஹம்மது நபி வணங்க மாட்டோம். ஒரு முஸ்லிம்கள் வணங்கக்கூடாது. அப்ப சத்தியம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொல்லணும். அல்லாஹ் மீது சத்தியம் என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், உங்களை பார்க்கிறான். எத்தனை கோடி மக்கள் சத்தியம் விட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். காபாவின் சத்தியம் காபாக்கு தெரியுமா? காபா பார்க்குமா? குர்ஆனுக்கு பார்க்கும் சக்தி இருக்கா? அதனால காபாவை இறைவனுக்கு இணையாக பார்க்கும் சக்தி உள்ளதாக ஆகிவிடுகிறது. இப்படி சொல்லாதீர்கள் என்று சட்டம் போட்டார்கள் நபிகள் நாயகம். இவ்வளவு பகிரங்கமா ரசூலுல்லாஹ் வந்து காபா மீது சத்தியம் சொல்லக்கூடாதுன்னாங்க. அதுவும் சொன்னார்கள், இனிமேல் நீங்கள் சொல்லும் பொழுது வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக என்று சொல்லுங்கள். வரப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹம்மதுடைய ரப்பின் மீது ஆணையாக என்று சொல்லுங்கள் என்று நபிகள் பெருமானார் தடுத்து மக்களை திருத்தி ஏகத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவன் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் மேலே சத்தியங்கிறான். எவ்வளவு திமிரு இது! எந்த ரசூலுல்லாஹ் இந்த சட்டத்தை உடைத்து இது கூடாது, அல்லாஹ் மீது தான் சத்தியமிட வேண்டும், இவ்வளவு நாள் செய்தது தவறு, எப்படி சிலை வணக்கங்கள் தவறு என்று அதை ஒதுக்கி திருந்தினார்களோ ஒன்னொன்னா திருத்தினாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை. கடைசி காலகட்டங்களில் திருத்தப்பட்டதான் இந்த சத்தியம் போன்ற சில வார்த்தைகள். அப்படி சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ் மீதே சத்தியம் பண்றானா எவ்வளவு இப்லீஸா இருப்பான். தவறு செய்வது என்பது வேறு, அந்த தவறை நல்லவர்கள் பேரில் செய்வது என்பது விஷமத்தனம். நல்லவர்கள் மீது செய்து விட்டார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இது சாதாரண விஷயம் கிடையாது. சர்வ சாதாரணமாக இணை வைத்தவருடைய கொடூரம் மௌலிதில் மலிந்து ஒன்று. இது சாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். பகிரங்கமாவே சொல்றான், என்ன காப்பாத்து, என் கஷ்டத்தை போக்கு, அன்ட கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் அப்படி சொல்றானே. கஃபிரு அன்னி துனுபி, என் பாவத்தை நீக்கி விடுங்கள் அப்படி சொல்றான். பசத்து கஃபா ஃபாகத்தி வன் நதுவி, என் கவலை என்ற கரத்தை நீட்டிவிட்டு என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள். எத்தனை எத்தனை இதெல்லாம் ஒழித்துக்க நாடி நரம்பெல்லாம் ஏகத்துவத்தை பேசினார்கள் நபிகள் நாயகம். சஹாபாக்களுடைய பேச்சுக்களில் இணை வைத்தலின் சாயல் வந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை மாற்றுகள். சுருக்கமாக சொல்வதென்றால், நபிகள் பெருமானார் காலத்திற்கு சற்றற குறைய 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, 100-200 வருஷம் இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததுதான் இந்த வழிகட்ட மௌலிது என்பது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு. உங்க அஜர்த்வான கேளுங்க, ஷாவி மதம் தூக்கிட்டு தொங்குறீங்களே, அந்த ஷாவி மதம்ல மௌலிது கிடையாது. அப்ப ஷாவி மதம் மௌலிது இருந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீ ஷாவி மதம் ஏற்றுக்கிட்டீல, அதுல இருக்கா? ஹனவி மதம் இருக்கா? மதம் கிதாபில் எங்கேயாவது மௌலிதை பத்தி வந்திருக்கா? மதவுகளே ஒரு வழிகேடு, அந்த வழிகேட்டில் கூட மௌலிது கிடையாது. போங்க போ. ஏன் மத வழிகேடுங்கிற? நபி வழியை தவிர அனைத்தும் வழிகேடு தான். வேற என்ன சந்தேகம்? யௌம துகல்லபு wujuhuhum ஃபின்னார் யகூலுன யா லைத்தனா அதானா அல்லாஹ் வ அதானா ரசூலா வ காலு ரப்பனா இன்னா அதானா சாதத்னா வ குப்ரானா ஃபதல்லுன சபீலா. சிலர்களை நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படும். என்ன சத்தம் போடுவான்? எங்களில் தலைவர்கள் முன்னோர்களை நாங்கள் பின்பற்றி விட்டோம் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்டிருக்க வேண்டும், அவன் தூதர் சொல்லை கேட்டிருக்க வேண்டும். இந்த தலைவர்களும் முன்னோர்களும் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே ரப்பே என்று கதறுவான். ஏனடா முன்னோர்களை பின்பற்றுகிறீர்கள் என்று கேளுங்கள். வஜ்னா அலைஹி ஆபானா, ஏண்டா இதை பின்பற்றி? முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்கான ஷைத்தான் யதுஉஹும் இலா அஸாபிஸ் ஸஈர், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தின்பால் ஷைத்தான் கூப்பிடுகிறான். அதை நீங்கள் பின்பற்ற போகிறீர்களா? அப்ப முன்னோர்கள் முட்டாள்களா கேட்பாங்க. எந்த முன்னோர் குர்ஆனை ஆதாரமாக காட்டினாரோ அவர் முட்டாள் அல்ல. எந்த முன்னோர் நபியை ஆதாரமாக காட்டினாரோ அவர் முட்டாள் அல்ல. ஏன் ரசூலுல்லாஹ் அவனுக்கு முன்னோரா தெரியலையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னோர் இல்லையா? நம்மள ஒரு வசனம், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றணும்.
அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கட்டளை போடுறான், ஃபத்தபி மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை பின்பற்ற நபியே. அப்ப இப்ராஹிம் நபியை பின்பற்றிய நபிகள் பெருமானார் இப்ராஹிம் நபியின் மீது மௌலித் ஓதினார்களா? பதில் சொல்லுங்க. மூசா நபி மீது ஓதினாங்களா? ரசூலுல்லாஹ் தனக்கு தானே மௌலித் ஓத மாட்டாங்க, அது சொல்லுவான். அவங்க எப்படி அவங்களுக்கே ஓதுவாங்க? ஓகே, ஓத முடியாது. இப்ராஹிம் நபிக்கு ஓதுனாங்களா ரசூலுல்லாஹ்? ஏனடா இது போன்ற சிலைகளை, இது போன்ற சிற்பங்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று இப்ராஹிம் நபி கேட்டார். வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் அப்படித்தான் செய்தார்கள். இப்ராஹிம் நபி சொன்னான். இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா பதில்? லகத் குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ ضلالٍ முபீன். நான் உங்களைத்தான் முட்டாப்பை நினைச்சா உங்க ஒப்பமாறு முட்டாப்பையலாங்கிற மாதிரி, அப்படியானால் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் வழிகேட்டில் கிடக்கிறீர்கள். வேற என்ன? நபி வழிக்கு ஆதாரம் இல்லை, குர்ஆன்ல ஆதாரம் இல்லை, குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் இல்லாத உங்கள் முன்னோர்கள் சொல்லியிருந்தால் முட்டாள்களே அப்படின்னு நான் சொல்லல, குர்ஆன் சொல்லு. இது எங்களுடைய ஆதாரம். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஜும்மாவில் பேசுறாங்க ரசூலுல்லாஹ், அஜர்த்மார்கள் ஆலிம்சாக்கள் பேசுவாங்களா? அது மாதிரிலாம் இல்லை. இந்த அஜர்த்மார் ஆலிம்சாக்கெல்லாம் ஜும்மாவில் பேசிக்கிட்டு எல்லாம் பள்ளிவாசலில் உட்காந்து குரட்டோட தூங்குவாங்களே, தூங்குவான் ஜும்மாவில். நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது முஹைத்தீன் பாரு அஜர்த், அப்போ வந்து அது முஹைத்தீன் சொல்லும்போது எந்திப்பான். وإذا ذكر الله وحده اشمأزت قلوب الذين لا يؤمنون بالآخرة وإذا ذكر الذين من دونه إذا هم يستبشرون. அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத மகிழ்ச்சி மற்றவர்களை சொல்லும் பொழுது வருகிறது. அல்லாஹ் அஜர்த்து பேசுவார், ஜும்மாவில் பேசாம தான் இருப்பான். முஹைத்தீனோட எப்படி எந்திப்பான் பாருங்க. ஒரு வீட்டில் பிச்சை ஓடுறது கூட அப்படித்தான் இருக்கு. ஏம்மா அல்லாவுக்கு ஏதாவது கொடுங்கம்மான்னு ஒரு மசாலா கேட்டேன்னா, பா காலங்காத்தான்னு அல்லாஹ்க்குள்ளான்னு இருக்காதம்மா. நான் நாகூருக்கு போகிறேன், நாகூர் ஆண்டவருக்கு ஏதாவது, நாகூர் ஆண்டவர் இருக்கா? நாகூர் ஆண்டவர் முஹிதீனா தொட்ட போடுவா இருக்கா? அப்போ அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத எழுச்சி மற்றவர்களை சொல்லும் பொழுது வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் பேசுகிறார்கள். இஹ்மர்ரத் ஐனாஹு வஷ்தத்த கலபுஹு வஅலா சௌத்துஹு, கண்கள் சிவந்து விடும், சப்தம் மேலோங்கும், கோபம் கொப்பளிக்கும், அப்படியே கர்ஜிப்பார்கள் நபிகள் நாயகம். கன்னஹு முத்தகத்திமத்துல் ஜெய்ஷ், ராணுவ வீரர்களுக்கு தளபதி எச்சரிப்பது போல இருக்கும் நபிகள் பெருமானார் பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசுவாங்க ரசூலுல்லாஹ் ஜும்மாவில். அந்த ஜும்மாவில் சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் ضلالா, உண்மையான மார்க்கம் என்பது அல்லாஹ் சொன்னதுதான் நேர்வழி, அல்லாஹ்வுடைய வழியே சரியான வழி, அதற்கு அடுத்து சரியான வழி எனது வழி. எனக்கு பிறகு இஸ்லாம் என்ற பெயரில் எதுவெல்லாம் புதிதாக வருகிறதோ அதுவெல்லாம் வழிகேடு. ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது மௌலிது, சஹாபாக்கள் காலத்தில் கிடையாது, இமாம்கள் காலத்தில் கிடையாது. 1000 வருடங்களுக்கு பிறகு சற்றக்குறைய ஒரு 350 வருஷத்துக்கு முன்னால் இந்த மலையாளத்தை சார்ந்த ஒரு கிறுக்கன் எழுதிய கூப்பாடு தான் மௌலிது. வேற என்ன? ரசூலுல்லாஹ் காட்டித்தர அனைத்து வழிகேடுதான். சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தவறுகளை பொறுத்த அளவுக்கு 2 இருக்கு. சிம்பிளா விளங்கிறதா இருந்தா, கள்ள ட்ரெயினில் போறதுன்னு கேள்விப்பட்டீங்களா? கள்ள ட்ரெயினில், ட்ரெயின் கள்ள ட்ரெயின் கிடையாது, நல்ல ட்ரெயின் தான். டிக்கெட் எடுக்காம கள்ளத்தனமா போறாங்கல்ல, அதை கள்ள ட்ரெயின் வாங்க. கள்ள ட்ரெயினில் போறது தவறு, பிடிச்சா 500 ரூபா ஃபைன் மிஞ்சி போனான். கள்ள நோட் அடிச்சா அயோக்கியத்தனம். ஏன்? ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் பணம் அடிக்கலாம், அவன் தான் பணம் அடிச்சு வெளியிடணும், அவன் தான் பணம் செல்லாதுன்னு சொல்லணும். இந்த மோடி சொல்றதுக்கு யோகியதை கிடையாது, பணம் செல்லாது ரிசர்வ் பேங்க் தான் சொல்லணும். அது கூட யாரை சொல்லணும்னு தெரியும் அந்த பயிலுக்கு, அரசியல் முறையோட தெரியாது, வேற சப்ஜெக்ட் வைக்கலாம். ரிசர்வ் பேங்க் கவர்னர் தான் பணத்தை அடிச்சு வெளியிடணும், அரசு அதிகாரம் பெற்றவன் ரிசர்வ் பேங்க் கவர்னர். எவனாவது ஒருவன் கள்ள நோட்டை அடிச்சிட்டான்னு சொன்னா அது தேச துரோகம். காரணம், எவனோ ஒருவன் கள்ள கவர்னராக பார்க்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அப்ப கள்ள ட்ரெயின்ல போனா தவறு, கள்ள நோட் அடிச்சா துரோகம். அதுபோல இஸ்லாத்தில் ஒரு தவறை செய்தால் அது ஒரு குற்றம். எவனோ இஸ்லாத்தில் இல்லாத உருவாக்கினால் எவனோ ஒருவன் கள்ள ரசூலாக பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி சுபஹான மௌலூதுங்கறான். சலவாத் ரசூலா காட்டி தந்த சலவாத் இருக்கு, எங்களுக்கு சலவாத்தை சொல்லி தாருங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களே,
அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அந்த ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க. அது நல்ல ஸலவாத்து. ஸலாத்து நாரியான ஓரான அது கள்ள ஸலவாத்து. ஸலவாத்து நல்ல ஸலவாத்து. மௌலிது சுப்ஹான மௌலிது கள்ள மௌலிது. அது குர்ஆன் நல்ல வார்த்தைகள், ஹதீஸ் நல்ல வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நல்ல திக்ர்கள். சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதுவது நல்ல ஃபாத்திஹா. 7ஆம் ஜர்த்து 10ஆம் ஜர்த்து 40ஆம் ஜர்த்து ஃபாத்திஹா அது கள்ள ஃபாத்திஹா. ஏன்? நபிகள் பெருமானார் காட்டி தராது. இதுதானே கான்செப்ட், அடிப்படை இதுதானே. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நாம் நபியைத்தான் பின்பற்ற வேண்டும். அந்த நபி காட்டித்தராத ஒரு வழிகேடு தான். எத்தனையோ வழிகேடு இன்னைக்கு முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடிய வழிகேடு தான் இந்த மௌலிது. மௌலிது முழுக்க முழுக்க வழிகேடு. திருமறை குர்ஆனும் நபி வழியும் தான் நல்ல வழி. அது போன்ற வழியை செய்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மறுமையில் சூனத்தை அடைய அந்த ரப்புல் ஆலமீன் அனைவருக்கு உதவி செய்வானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்